வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைக்கின் இன்வெர்டர் ஏசி தான். இதில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக யூனிட் ஓடிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு 3.7 சம்திங் 3.8 அந்த மாதிரி ஆம்ஸ் எடுக்குது. ஓடிட்டு திருப்பி ஸ்லோ டவுன் ஆகி ஆஃப் ஆகிடுது. பாருங்கள், இதுலேயே தான் நிற்கிது. ஸ்டார்ட் ஆகி 3.6 3.7 வரைக்கும் வரும் ஆம்ஸு. அதுக்கப்புறம் லோடே ஆகாது, ஃபுல் லோடே ஆகாது. அப்படியே கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி மறுபடியும் ஆஃப் ஆகிடும். இதே தான் திருப்பி ஆன் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் பண்ணும். சில டைம் ரொம்ப இதோடவே லோவாகவே ஆஃப் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் ரொம்ப ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் ஓடிட்டு கூட ஆஃப் ஆகிடுது. சில டைம் லோட் ஆக மாட்டேங்குது. இது என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ரூம் டெம்பரேச்சர் சென்சார் இஷ்யூ. ஆக்சுவலாக டைக்கினில் ரூம் டெம்பரேச்சர் சென்சார் எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வச்சுருப்பாங்க. இப்போ காயில் சென்சார் பார்த்திங்கன்னா காயிலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் சென்சார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே போர்டில் பேக் சைடில் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னோண்டாக இருக்கும். இதுதான் ரூம் டெம்பரேச்சர் சென்சாரு. இந்த ரூம் டெம்பரேச்சர் சென்சார் எரர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். நான் என்ன பண்ணிட்டேன், அதில் உள்ள ரூம் டெம்பரேச்சர் சென்சாரை எடுத்துகிட்டு மேனுவலாக நம்ம எப்போவும் போடுற சென்சாரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது 10 கிலோ ஓம் சென்சார் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த சென்சாரை எடுத்து விட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வேலை செய்யும். எடுத்து விட்டுட்டு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்வெர்ட்டர் மாடலில் இந்த சென்சார் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் லோட் ஆகுது. இப்போ தான் 4 ஆம்ஸே 4 ஆம்ஸே போக ஆரம்பிச்சிருக்கு. 4 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் லோட் ஆகும், உடனே லோட் ஆகாது. ரொம்ப நேரத்துக்கு லோட் ஆகாமல் இருந்தால் தான் ப்ராப்ளம். லோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அப்படின்னா கரெக்டு தான். கண்டினியூவாக ஓடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ லோடாகி அப்படியே ஒரு ஸ்டேஜில் நிற்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக தான் லோட் ஆகும். 25%, 30%, 40% அப்படி தான் லோட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆம்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். பாருங்கள், ஆனால் கரெக்டாக ஓடுது. இப்போ 4 ஆம்ஸ் 4.5 ஆம்ஸ் வரைக்கும் லோட் ஆகுது. இப்போதைக்கு லோட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ சென்சார் மாற்றினதையும் காட்டுறேன் பாருங்கள். சென்சார் மாற்றிட்டு இங்கே வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஏர் பட்டு கூட லோட் ஆகாமல் இருக்கும். சென்சாரை கொஞ்சம் பேக் சைடு மாற்றி வச்சுருங்க. ஏன்னா த்ரோலே இப்போ நம்ம தொங்க விட்ருக்கோம் டிஸ்பிளேவை. அதனால் கூட லோட் ஆகாது. ஆம்ஸு கம்மியாகவே காட்டும். அந்தளவுக்கு தான் லோட் ஆகும். பாருங்கள், திருப்பி லோட் கம்மியாகுது கையை வச்சோன்னே. ஓடிட்டு இருக்குமா? இப்போ பாருங்கள், இப்போ நல்லா லோட் ஆகுது. உள்ளே பேக் பண்ணிட்டேன் ஏசியை. இப்போ எப்படி லோட் ஆகுது பாருங்கள். 5.8 ஆம்ஸ் வரைக்கும் லோட் ஆகிருக்கு. 5.8 5.9 லோட் ஆகிட்டே தான் இருக்குது. நல்லா போகுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே லோட் ஆகுது. 5.9 லோட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவுட்டோர் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவுட்டோர்லேயும் கரெக்டாக 130 PSI இருக்குது பேக் ப்ரெஷரு, ரன்னிங் ப்ரெஷரு. அப்போ R32 இது R32 கேஸ் யூனிட். இது யூனிட் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ அந்த நேம் டீட்டெயில்ஸு யூனிட்லாம் காட்டுறேன் பாருங்கள். R32 இன்வெர்ட்டர் மாடல் யூனிட்டு. ஏன்னா டைக்கினில் இந்த ப்ராப்ளம் நிறையா வருது. அதனால தான் இதை ஒரு வீடியோவாக போடுறேன். நிறைய பேருக்கு அந்த சென்சார் இருக்குன்னே தெரியாது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.